வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். Xiaomi 11i HyperCharge அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். புதுசாக 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர 11ஐயும் இருக்குது, ஒரு சீப்பர் வெர்ஷன். மற்றபடி 108 MP கேமரா, அது ஆல்ரெடி பார்த்தது தான். 6.67 inch 120 Hz AMOLED. புதுசாக என்ன இருக்குது இந்த 120 வாட்ஸ் தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். SAR value HSR 0.824. இது வந்து HSR, பாடி சார் வந்து 0.608. இது டிஸ்டன்ஸ் 15 mm, கம்மியாக தான் இருக்குது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. பாக்ஸில் நிறையாலாம் வராது, இந்த கன்வெர்ட்டர்லாம் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி 3.5 வாட் ஜாக் இருக்கிறதுனால ஒரு கேஸ் கிடைக்கும். அது தவிர 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கிடைக்கும் பாக்ஸ்லேயே. அது தவிர ஒரு கேபிள், இந்த கேபிள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும். சிம் எஜெக்டர் டூலு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸு மற்றெல்லாம் இந்த பாக்ஸில் கிடைக்கும். பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பில்டு தான் சைடெல்லாம். ஆனால் பின்னாடி கிளாஸ் இருக்குது. மேட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ கலரில் மட்டும் மேட் ஃபினிஷ் கிடையாது, ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். ஆனால் இந்த கலர் வந்து மேட் ஃபினிஷ் தான். பிளாக் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் வருது. சைடில் கொஞ்சம் சீப்பாக தான் ஃபீல் ஆகுது இந்த பிளாஸ்டிக் பில்டு. எப்படியும் கேஸ் போட போகிறோம், ஆனால் ஃபினிஷ்ஷு ஓரளவுக்கு ஸ்லைட்லி இது மாதிரி தான் இருக்குது. மெட்டல் பில்டு கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா காஸ்ட் கட்டிங்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும், இதெல்லாம் ஸ்டர்டியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் AMOLED இருக்கிறதுனால. இருந்தாலும் டாப்பில் வந்து 3.5 வாட் ஜாக் இருக்குது. அப்புறம் IR பிளாஸ்டர், இவங்க எல்லா ஃபோன்ஸ்லேயுமே IR பிளாஸ்டர் கொடுக்குறாங்க, அதுவும் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட வெண்ட்டும் இருக்குது. இயர்பீஸ்லேயே செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டமில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், டெடிகேட்டட் ஸ்லாட் கிடையாது. USB Type-C, பிரைமரி மைக்ரோஃபோன், லவுட் ஸ்பீக்கர் கிரில்லு அதுவும் இருக்குது, நல்லா லவுடாகவே இருக்குது. ஹெவி கண்டிப்பாக 4500 mAh பேட்ரி தான். ஆனாலும் ஹெவினஸ் கண்டிப்பாக 204 கிராம் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் 5000 mAh இருந்தே இதோட 11i அதில் 5160 mAhக்கே 207 கிராம்ஸ் தான். இந்த 120 வாட்டுக்காக சர்க்கியூட்டு, அந்த எக்ஸ்ட்ரா அந்த ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அது மட்டும் ஸ்லைட்டாக கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டிஸ்பிளே 6.61 inch, அவங்க எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற அதே டிஸ்பிளே தான். 120 Hz, 6.67 inch, ஃபுல் HD ப்ளஸ், AMOLED, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே இருக்கும். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வழக்கம் போல் ரிஃப்ரெஷ் ரேட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். 120/60 அடாப்டிவ்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அடாப்டிவ் அப்படின்னு தெரில. ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதுவாகிக்கும். மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1200 nits. இது HDR எனேபிள் பண்ணால் மட்டும் 1200. நீங்கள் HDR கண்டென்ட் பார்க்கும்போது வந்து 1200 nits வரும். நார்மலாக வந்து 700 nits வரைக்கும் அவுட்டோர் பிரைட்னஸ், அதில் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இருக்குது. இது கிடையாது, நோட்டிஃபிகேஷன் LED கிடையாது, ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன், பின்னாடியும் கிளாஸ் தான், ஆனால் Gorilla Glass 5 இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி டார்க் மோடு இதெல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக டிஸ்பிளே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா DC டிமிங் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷலாக MEMC அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஹை எண்டு ஃபோன்ஸில் தான் இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதனால் அதெல்லாம் கிடையாது. மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன பஞ்சுவல் தான், ரொம்ப சின்ன பஞ்சுவல்னால உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. 2.96 mm தான் இந்த பஞ்சுவல் இருக்குது. அதனால் 16 MP கேமரா ஒரு சின்ன, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் Redmi Note 10 Pro Maxல, அதில் எல்லாத்துலேயுமே அதே கேமரா தான். சைட் பெசல்ஸும் சின்னதாக தான் இருக்குது. 1.76 mm சைட் பெசல்ஸ் இருக்குது. கேமரா ஸ்பெக்ஸ் ட்ரிபிள் கேமரா தான். பின்னாடி 108 MP பிரைமரி கேமரா இருக்குது. சாம்சங் ஐசோசெல் HM2 சென்சார், இதே சென்சார் தான் Redmi Note 10 Pro Maxல யூஸ் பண்ண அதே சென்சார் தான். f1.89 அப்பர்ச்சர் இருக்குது. டியூவல் நேட்டிவ் ISO அப்படின்னு போட்டிருக்காங்க, அதனால் ISO அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ES இருக்குது, OS கிடையாது. அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, f2.2 அப்பர்ச்சரு. அது தவிர 2 MP மேக்ரோ கேமரா, f2.4 அப்பர்ச்சர். ஃப்ரண்ட்டில் வந்து அதே எல்லா ரியல்மி, இந்த Xiaomi, ரெட்மி எல்லாத்துலேயும் கொடுக்குற அதே 16 MP ஃப்ரண்ட் கேமரா, f2.45 அப்பர்ச்சரில் இருக்குது. கேமரா UI பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 108 MP மெயின் கேமரா, 10x ஜூம் வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும். அது தவிர அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், 2xக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த முன்னாடியே பார்த்துருப்போம் 108 MP விலாக் மோடு, ஸ்லோ மோஷனில் வந்து எவ்வளோ
960 வரைக்கும் போகும். 960ன்றது ஒரிஜினல் கிடையாது. 1080p 120 fps 720p 240 fps இதுதான் ஒரிஜினலு. ஓகே, எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸ்லோ மோஷனில் அதிலலாம் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் மோட்ஸ் வந்து நிறையா மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மூவி ஃப்ரேம் மோடு, அப்புறம் தனியாக மேக்ரோ மோட் இருக்குது, ப்ரோ கலரு. இந்த சேஞ்ச் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா இது யூஐயும் சிமிலராக தான் இருக்குது. ப்ரோ மோடில் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைடு இல்லை மேக்ரோ கேமரா அதெல்லாம் ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் தனியாக போர்ட்ரேட் வீடியோ அப்படின்ற ஒரு மோடில் மூவி ஃபில்டர்ஸ் இருக்குது. அது தவிர 4K 30 fps வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ரோ இதில் வந்து 720p இருக்குது. அல்ட்ரா வைடில் வந்து 1080p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1080p 60 fps வேணும்னா அதுவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இஎஸ் தான் இருக்குது, ஓஎஸ் கிடையாது. இப்போ ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் போய் செக் பண்ணிட்டுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஆல்ரெடி நம்ம இந்த சாம்பிள்லாம் இதிலே பார்த்துருப்போம். இப்போது திருப்பி பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு குவாலிட்டி பார்க்கலாம். இது வந்து நார்மலு. ஆல்ரெடி எல்லாமே ஹெச்டிஆர் ஆட்டோவில் தான் இருக்குது. ஹெச்டிஆர் ஆட்டோவில் இருக்குது. எனேபிள் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் சில இதிலலாம். இது வந்து அல்ட்ரா வைடு 8MP அல்ட்ரா வைடு 16MP கொடுத்துருக்கலாம். ஆனால் 8MP தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டர் கேமரா கொடுத்துருக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் வந்து 16MP இல்லை அட்லீஸ்ட் 12MP அல்ட்ரா வைடாவது இருக்குது. இது வந்து 2x ஜூமு, டிஜிட்டல் ஜூம் தான். 18MPனால அந்த 12MP இது அவுட்புட்டு. 108MP தான். 9:1 பிக்சல் பின்னிங்னால 12MP அவுட்புட் கிடைக்கும். ஓவராலாக டீசெண்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மெயின் கேமராவை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. டீசெண்டான கேமரா தான். இது வந்து போர்ட்ரேட்டு. இது வந்து 2x ஜூமு. இந்த 2MP மேக்ரோ தான் சுத்தமாக எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில சத்தியமாக. 5MP டெலிமேக்ரோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸு அதுக்கப்புறம் நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லலாம் டெலிமேக்ரோ தான் இருக்குது. ஆனால் 2MP எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இதுலேயும் நார்மலு 2x ஜூமும் சூப்பராக இருக்குது. இதே இந்த 2MPயில் சுத்தமாக ஒன்றுமே டல்லாக இருக்குது. தேவையே இல்லை. டுவல் கேமரான்னு சொல்லிட்டு போகலாம். எதுக்கு இந்த ட்ரிபிள் கேமரா கொடுத்துட்டு இது கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனேபிள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப பிரைட்டான இமேஜஸாக இருக்குது. நார்மலு இது வந்து அல்ட்ரா வைடில் கலர்ஸ் வந்து கொஞ்சம் மியூட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இந்த பிக்சல் பின்னிங் அதெல்லாம் பண்ணுறதுனால 2xம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுக்கு மேலே 5x 10xலாம் போனால் குவாலிட்டி நல்லா இல்லை. இது வந்து போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷனு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த தனியாக டெப்த் சென்சார் இல்லை இதுக்கு போர்ட்ரேட்டுக்காக. ஆனால் எட்ஜ் டிடெக்ஷன் சூப்பராக இருக்குது. 2x பரவாயில்ல. இது வந்து போர்ட்ரேட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்லைட்டாக அடி வாங்கியிருக்கு. மற்றபடி எட்ஜ் டிடெக்ஷன் வேறு இடத்துலலாம் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. லோ லைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே. இதில் வந்து லோ லைட்டில் ரொம்ப ஜூம் பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் மிஸ் ஆகுது. ஏன்னா பிக்சல் பின்னிங் தான். 108MPனா ஃபுல் அவுட்புட் கிடைக்காது. இது வந்து நைட் மோடு. லோ லைட்டுக்கும் நைட் மோடு கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துலாம் ஸ்லைட்டாக ஒரு அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஃப்ளாஷும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இல்லை. நான் டச் டு ஃபோக்கஸ் தான் பண்ணேன். இங்கே தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. மற்ற இடத்துலலாம் ஃபோக்கஸ் ஆகலை. அதனால் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அதே 16MP கேமரா தான். இந்த ஏஐலாம் எனேபிள் பண்ணால் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எதுக்குன்னு தெரில. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதுவாக தான் இருக்குது ஏஐ எனேபிள் பண்ணால். நார்மலில் இது பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஏஐ மட்டும் ஆர்டிஃபிஷியலான இமேஜ் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் கேமரா சாம்பிள்ஸ். Xiaomi 11i HyperCharge 4K 30 fps மேக்ஸிமம் வந்து 4K 30 fps தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்க மாதிரி தெரில. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து கையில் நடந்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஷேக்காக தெரியுதா? ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் நான் டச் டு ஃபோக்கஸ் எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக தான். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுது. க்ளோஸ்அப்பில் போனால் ஃபோக்கஸ் ஆகுது. 108MP சாம்சங் HM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து கேமரா ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இல்லை. வெறும் ஸ்டாப்பு, பாஸு, அப்புறம் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் தான். எதற்கு ஜூம் போகுதுன்னு பார்ப்போமா? ஜூம் வந்து 6x வரைக்கும் இருக்குது. Xiaomi 11x HyperCharge அல்ட்ரா வைடில் 1080p 30 fps வீடியோ. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. 2x வரைக்கும் ஜூம் போகும். Xiaomi 11i HyperChargeல ஃப்ரண்ட் கேமரா 16MP. அதே 16MP தான் ரொம்ப நிறைய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
16 MP. ஆனால் 1080p 60fps தான் மேக்ஸிமம். 4K ஆப்ஷன் இல்லை. ரியர் கேமராவில் 1080p 60fps இருக்குது. அது தவிர 4K 30fps இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் 4K ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இவங்க கொடுக்கல. ஃப்ரண்ட் கேமராலையும் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நடந்துட்டு தான் இருக்கேன். இதில் பார்க்கும்போது அந்த AMOLED ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. டைனமிக் ரேஞ்சு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோவும் இருக்குது, ஆனால் 720p மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா 2MP மேக்ரோ கேமரா தான் இருக்குது. அதனால் 720pயில் மேக்ரோ எடுக்க முடியும். Xiaomi 11i HyperCharge. அடுத்து சாஃப்ட்வேர் MIUI 12.5 தான் இருக்குது. 12.5 என்ஹான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ஹான்ஸ்ன்னு தான் காமிச்சிச்சு. இப்போ தான் ரீசெண்டாக எவ்வளோ டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து லான்ச் ஆன போது அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கும். இப்போ தான் டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்திருக்கு. ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் வரும், எப்போ வரும் அப்படின்னு தெரில. மற்றபடி ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்டு 11 பேஸ் தான். ஆண்ட்ராய்டு 12 அப்டேட்டு, MIUI 13 அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றாங்க. வேறு என்ன அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஆல்ரெடி பார்த்தேன். கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஒன் ஹேண்டட் மோடு, மெமரி எக்ஸ்டென்ஷன் தனியாக ஒரு எனேபிள் பண்ணுற மாதிரி 3GB எக்ஸ்ட்ரா ரேம் ஆட் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. வேறு என்ன ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. தனியாக வந்து இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் வீடியோ, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்கிறதுக்கு தனியாக இல்லை. எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மீ ரிமோட்டு இவங்க இது இருக்கிறதுனால மீ ரிமோட் இருக்குது. அந்த IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால ப்ரீலோட் ஆப்ஸு கொஞ்சம் இருந்துச்சு. நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஆனால் இது மற்ற ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆட்ஸ் இதில் வராது. 12.5 என்ஹான்ஸ்னால நிறைய சிஸ்டம் ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய சிஸ்டம் ஆப்ஸே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இந்த விரல் வச்சுருக்கேன்னா டக்குன்னு அன்லாக் ஆகிடுது. எந்த இஷ்யூஸுமே இல்லை. சீக்கிரமாக அன்லாக்கும் ஆகிடுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதில் வேணுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அது தவிர ஃபிங்கர் பிரிண்ட்லேயே நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப்புக்கு கெஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணால் கண்ட்ரோல் சென்டரு, நான் கண்ட்ரோல் சென்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, கேமரா லான்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாமே டபுள் டேப் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இது ஆல்ரெடி நிறையா Xiaomi ஃபோன்ஸில் இருக்குது இந்த ஃபீச்சரு. மியூசிக் பிளேயர் அண்ட் மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் இருக்குது. இது ஸ்பீக்கருக்கும் ஒர்க் ஆகும், ஹெட்செட் போட்டாலும் ஒர்க் ஆகும். அது தவிர FM ரேடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல FM ரேடியோ ஆப்ஷனும் இருக்குது. தனியாக வந்து ஹெட்செட் மாட்டினா FM ரேடியோவும் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நிறையா ஃபோன்ஸில் வந்து இது இல்லை. மற்றபடி மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் HDR ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. HDR ஆப்ஷன் இருக்குது. HDR 10 HLG இருக்குது. 68 120 இது இருக்குது. வைட் ஒன் L1 இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். HDR நெட்ஃப்ளிக்ஸும் ஒர்க் ஆகும். Note 10 Pro அந்த ஃபோன்ஸ் மாதிரியே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல போனால் தெரியும். ஃபுல் HD HDR 10 சர்டிஃபிகேஷன் இருக்கும். டால்பி விஷனில் ஆனால் HDR 10 இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க HDR 10 கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி டார்க் ஆகுது அப்படின்ட்டு. அது காமன் தான், அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த இது வந்து காமன் தான் HDR கண்டென்ட் பார்க்கும்போது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. வேறு என்ன 4G ப்ளஸ் இருக்குது. பேண்ட்ஸ் வந்து நிறையா பேண்ட்ஸ் இருக்குது. N1 N3 N5 N8 N28 N40 N77 N78 இந்த மாதிரி நிறைய 5G பேண்ட்ஸும் இருக்குது. டியூவல் சிம்மு 4G ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். 4G ப்ளஸ் எனக்கு வந்துச்சு. எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸ்பீடும் கரெக்டாக தான் இருந்துச்சு. டியூவல் பேண்ட் வைஃபை, விவோ வைஃபை அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. NFC கிடையாது. இந்தியன் வெர்ஷனில் வந்து NFC கிடையாது. சைனா லான்ச் பண்ண வெர்ஷனில் வந்து NFC இருந்துச்சு. இதில் வந்து இல்லை. கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸுக்கு, இவங்க வந்து கொடுக்கல. மற்றபடி கால் குவாலிட்டி அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டால்பி அட்மாஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஓவராலாக ஸ்பீக்கர் சவுண்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity 920 அநேகமாக இதுதான் செகண்ட் ஃபோனு இந்தியாவில். அந்த விவோ V23க்கு அப்புறம் இதுதான் செகண்ட் ஃபோனு. Dimensity 920 ஓகே. இந்த ப்ரைஸிங்க்கு 25,000 ஓரளவுக்கு டீசெண்டானதான். 27,000 இந்த ஃபோனு. அதில் ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 778G கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இது வந்து மாலி G68 GPUனால ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்தளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில்.
ஆஃபர் டைமில் 870 இந்த ப்ரைஸில் வந்து கிடைக்கிது. 870 ஆப்வியஸ்லி பெட்டர் சாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம் இவங்க. இந்த இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எனக்கு எதுவும் இல்லை. இந்த 920 வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. கிளாக் ஸ்பீட் இருந்தால் அதிகமாக இருந்தாலும் நார்மல் யூசேஜ் 4G யூஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் கேமிங் ஆடும்போது, கேமிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஹீட்டிங்லாம் எதுவுமே ஆகலை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி இருக்குது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸ்லேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. இப்போதைக்கு பேட்டரி டெம்பரேச்சர் 29 degrees இருக்கா. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா பூஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்னு ஒரு தனியாக ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து நார்மலாக மாட்டினா உங்களுக்கு 120 வாட் தான் ஆகும். ஓகேயா, நார்மலாக இங்கே மாட்டிருங்க ஃபாஸ்ட் சார்ஜரு. குவிக் சார்ஜுன்னு காட்டுதா, 120 வாட்டுன்னு தான் காட்டுது. ஆனால் பூஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணிக்கணும். பூஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணால் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும், ஆனால் ஹீட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபோனோட இந்த டெம்பரேச்சர், பேட்டரியோட டெம்பரேச்சரு. ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். 120 வாட்டு 120 வாட் மேக்ஸ் அப்படின்னு இருக்கா. இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், ஆனால் வந்து ஹீட்டிங்கும் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இந்த இடத்துல ஹையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எனேபிள் பண்ணால் அவங்க 15 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து 17 to 18 மினிட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். இது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்காது அவுட் ஆஃப் த பாக்ஸு. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க, அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகணும் அப்படின்னா. இதுதான் மெயினாக இந்த 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றி. மற்றபடி நான் 67 வாட் சார்ஜர்லேயே வந்து சார்ஜ் பண்ணேன். அதில் வந்து எவ்வளோ 0 to 100% 40 மினிட்ஸில் ஆகிடுது. ஒரு 40 கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் தான். ஏன்னா 4500 mAh பேட்டரி தான், அதில் 40 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடும். அப்படி வேணான்னா 33 வாட் சார்ஜரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கண்டிப்பாக ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 800 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்றாங்க. 80% வரைக்கும் ஹெல்த் இருக்கும் 800 சார்ஜிங். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமும் 80% சார்ஜ் இருக்கும் அப்படின்றாங்க. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்மியாக, இன்னும் பெட்டரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் 67 வாட் சார்ஜர் இல்லை 33 வாட் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வாங்கணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் Mi 11 வந்து 5160 mAh பேட்டரி வச்சு 67 வாட் சார்ஜரே ஒரு 45 நிமிஷம் அதுலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, நான் இப்போ தான் சார்ஜ் பண்ணேன் இன்றைக்கி. ஸ்க்ரீன் ஆன் டைமே எனக்கு ஆவரேஜாக ஒரு 5 மணி நேரம், ஒரு 4.5 மணி நேரம், அந்த மாதிரி ஒரு 4500 mAh தான். ஸோ நீங்கள் 11i வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்க்ளூஷன், ஓவராலாக இந்த 27,000 ரூபாய்க்கு 11i ஹைப்பர் சார்ஜ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் 120 வாட் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வாங்கலாம். அப்படி இல்லைனா இந்த இதெல்லாம் 11iலே இருக்குது, பெரிய பேட்டரி இருக்குது, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே போதும், அதுவே சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுது. 120 வாட் வேணுங்கிறவங்க மட்டும் ஹைப்பர் சார்ஜ் வெர்ஷன் வாங்கலாம். அப்படின்னா நார்மல் வெர்ஷனே வாங்கலாம். டிஸ்பிளே ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, டால்பி அட்மாஸ் இதெல்லாமே கிடைக்குது. பிரைமரி கேமரா டீசெண்டாக இருக்குது. அல்ட்ரா வைடு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கான் தான். அல்ட்ரா வைடில் 8 MP தான் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப டல்லாக தான் இருக்குது. பிரைட் இமேஜஸ் கூட எல்லாம் 2 MP மேக்ரோ எதுக்கு இருக்குதுன்னு தெரில. மற்றபடி பேட்டரி லைஃப் 4500 mAh இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 180 grams அந்த மாதிரி இருக்கிற ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு 200 grams யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹெவி டிசைன் தெரியும், ஹெவி இது தெரியும். அப்புறம் டிசைனு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, அதுவும் ஒரு காணாக சொல்லலாம். எல்லா மாதிரியும் சும்மா ஒரு ஃப்ளாட்டு அதே மாதிரி இருக்குது. பின்னாடி அதே கேமரா பல்ஜு நார்மலாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் எதுவும் இல்லை. ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Xiaomi 11i வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் Xiaomi 11 Lite NE அப்படின்னு ஒரு சீப்பர் வெர்ஷன் இருக்குது. 90Hz டிஸ்பிளே தான், ஆனால் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். டால்பி விஷன் கூட அதில் இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். பேட்டரி லைஃபும் டீசென்ட் தான், ஆனால் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அது மட்டும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து இதோட கண்டிப்பாக ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸும் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் அது பெட்டராக இருக்கும். அதில் வந்து 3 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, செக்யூரிட்டி அப்டேட்ஸ் 4 years அதெல்லாம் வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோனில். அது தவிர Nord 2வும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் குட் ஆல்டர்னேட்டிவ் தான். அது தவிர Mi 11X இருக்குது, iQOO 7 இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜோட ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்பாக இருக்கும். See you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.